அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக வகுப்பான இடையர்களிடத்தில் நாம் அவனுடைய ரஹ்மத்தையும் ஃபதலையும் மகஃபிரத்தையும் வேண்டியவர்களாக இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அருமையானவர்களே, நேற்றைய தினம் நரகமும் அதனுடைய செயல்பாடுகளும் தன்மைகளை பற்றி பார்த்தோம். இன்று சொர்க்கமும் அதனுடைய இன்பங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் எப்படிப்பட்ட முஸ்லிமாக இருந்தாலும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற லட்சியத்திலேயே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யாருக்கு லட்சியம் இல்லையோ அவர்கள் முஸ்லிமாக இருக்க முடியாது. எனவே அப்படி இல்லை, சொர்க்கம் வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழக்கூடிய முஸ்லிம்கள் அந்த சொர்க்கத்தை பற்றி அது எவ்வளவு பிரமாண்டமானது என்பதை பற்றி நாம் குர்ஆன் சுன்னாவிலே பார்க்கிற பொழுது சொர்க்கத்தினுடைய பிரமாண்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதனுடைய அகலம், அதனுடைய நீளம், அதனுடைய கொள்ளளவு எவ்வளவு என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத் வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். உங்களுடைய இறைவனின் மகஃபிரத்திற்கும் மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரையுங்கள். அந்த சொர்க்கம் எவ்வளவு பிரமாண்டது என்றால் வானம் பூமி இவைகளை விட மிக பிரமாண்டம். சொர்க்கத்துக்கு உடைய அளவு நீளம் வானம் பூமி எவ்வளவு பெரியதோ அதை விட பிரமாண்டமான, அதை உள்ளடக்கிக் கொள்கிற அளவுக்கு அவ்வளவு பிரமாண்டமான ஒன்றாக படைச்சிருக்கிறான் அல்லாஹ். உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். எனவே சொர்க்கம் அதனுடைய இன்பங்கள் அவ்வளவு பிரமாண்டமானது. இன்னொரு வசனத்துல சொல்றான், சூரத் சஜ்தா 32வது அத்தியாயம் 17வது வசனம், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபலா தஅலமு நஃப்ஸுன், எந்த ஆத்மாவுக்கும் அல்லாஹ் வெளிப்படுத்தவில்லை, அறிவிக்கவில்லை, மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், கண் குளிர்ச்சியான அல்லாஹ் அவர்களுக்கு மறைத்து வைத்திருக்கிற கூலி, அவர்கள் செய்த நன்மைக்காக வேண்டி மறைத்து வைத்திருக்கிற கூலி விஷயத்தில் அல்லாஹ் யாருக்கும் தெளிவுபடுத்தவில்லை. அவ்வளவு பிரமாண்டமான ஒன்றாக சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஇத்தத்தில் இபாதியஸ் ஸாலிஹீன், சாலிஹான அடியார்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر, எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த மனிதனின் உள்ளத்தில் கற்பனை கூட செய்திட முடியாத அதிகம் இன்பங்கள் கொட்டி கிடக்கிற ஒன்றாக சொர்க்கம் இருக்கிறது என்றெல்லாம் சொர்க்கத்தை பற்றி ஹதீசுகள் வர்ணிக்கின்றன. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, மா அத்னா அஹ்லில் ஜன்னதி மன்சிலா, சொர்க்கத்துல கடைசி நிலையில் உள்ள ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற அந்தஸ்தை அல்லாஹ் இடத்துல கேட்கிறான். ஒரு மனுஷன் சொர்க்கத்துல கடைசியாக நுழைய போகிறார், அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறான்னு பாருங்க. அந்த கடைசியாக நுழைய போறவருக்கு, கடைசி அந்தஸ்தில் இருக்கிறவருக்கு எப்படியான பாக்கியம், எவ்வளவு பெரிய பிரமாண்டத்தை அல்லாஹ் கொடுக்கிறா
அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், ஹுவ ரஜுலுன் யஜிஉ பஅதமா உத்கில அஹ்லுல் ஜன்னah அல் ஜன்னத. சொர்க்கத்தில் நுழைகிறவர்கள் எல்லாரும் சொர்க்கத்துல நுழைஞ்ச பிறகு கடைசியா ஒரு மனிதன் வருவான். இவன் தான் கடைசியா சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறார். எல்லாரும் போய் இடத்தை பிடிச்சிட்டாங்க சொர்க்கத்துல. இவர் வர்றாரு. அல்லாஹ் சொல்றான், உதுகுலில் ஜன்னா, நீனு சொர்க்கத்துக்கு போப்பா அப்படிங்கிறான் கடைசியான அந்த மனிதரை. உடனே அவர் சொல்றாரு, ராப் கைஃப, எப்படி அல்லாஹ்? அங்க பார்த்தோன்னு சொன்னா சொர்க்கத்துல எல்லோரும் உள்ளே நுழைந்து அவரவர்களுக்கு உண்டான இடங்களை பிடித்து விட்டார். ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு பிரம்மாண்டமான இடத்தை நீ கொடுத்துருக்கிறான். எல்லாருமே அவங்கவுங்க இடத்தை பிடிச்சிட்டாங்க. ஒக்கது நசலன்னா சுமனாசிலகும், அவரவர்களுக்கு உண்டான இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டன. அப்படி இருக்கிற பொழுது எனக்கு எங்க இடம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் கிட்ட அந்த மனிதர் கேட்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஆத்தரதா யகூனல்லக மிஸ்லு முல்கி மலிகி மின் முலூகி துனியா. எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு ஒரு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு அரசர்களில் ஒரு அரசன், உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பெரிய நிலப்பரப்ப ஒருவன் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறான், கையில வச்சிருக்கான்னு வைங்க. பெரிய நிலப்பரப்பை வைத்திருக்கிற ஒரு அரசன், அவன் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இடத்தை அவன் தன்னகப்படுத்தி அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்படியான உலகத்துல உள்ள மனிதன் எவ்வளவு பிரம்மாண்டமான இடத்தை கையகப்படுத்தி வைத்திருப்பானோ அதே அளவுக்கு நான் சொர்க்கத்தில் உனக்கு இடம் தருகிறேன் அப்படிங்கிறான். இவன் நினைக்கிறார் கடைசியா சொர்க்கத்துக்கு போறவரு, சொர்க்கத்துல எல்லாரும் இடம் முடிச்சுட்டாங்க, நமக்கு இடம் இல்லையேன்னு நினைக்கிறார். அல்லாஹ் சொர்க்கத்துல போக சொல்லுவோம், அல்லாஹ் எங்க போறது, அங்கதான் இடம் இல்லையே. உடனே அல்லாஹ் கேட்கிறான், உலகத்துல ஒரு பிரம்மாண்டமான அரசன் ஒரு பெரிய நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருக்கிறான், அவன் எவ்வளவு பெரிய நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருக்கிறான், அவ்வளவு இடத்தை உனக்கு தரட்டுமா அப்படின்னு அல்லாஹ் அவரை பார்த்து கேட்கிறான். கேட்கிற பொழுது அவருக்கே ஆச்சரியமாயிருச்சு. ரதீத்து ரப்பி, நீ சொல்றா, நான் அதை பொருந்திக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். யக்கூலு தாலிக்க ஓ மிசுலுஹு ஓ மிசுலுஹு ஓ மிசுலுஹு ஓ மிசுலுஹு அல் ஹாமிசா. 5 தடவை, 4 தடவை மிசுலுஹு மிசுலுஹு மிசுலுஹு, 5வது தடவை அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரம்மாண்டமாக உலகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு அரசனுக்கு கொடுக்கிற எவ்வளவு இடத்தை வைத்திருக்கிறானோ அதே அளவுக்கு 1, அதே அளவுக்கு 2வது பங்கு, அதே அளவுக்கு 3 மிசுலுகு, அதே அளவுக்கு 3வது பங்கு, 4வது பங்கு, 5வதும் அதே மாதிரி பங்கு. புரிகிறதா? ஒரு அரசன் ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருக்கிறான், அவ்வளவு பெரிய இடத்தை உனக்கு சொர்க்கத்துல தர்ற. அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுற, நான் இடமே அவ்வளவுதான் நினைக்கிறேன், ஆனா நீ அந்த இடத்தை தாரங்கிறிய. ஆச்சரியப்பட்டோன்னே அல்லாஹ் சொல்றான், இல்ல இல்ல, அது மாதிரி 5 மடங்கு உனக்கு தருகிறேன், போ சொர்க்கத்துக்குள்ள போ அப்படின்னு. இதுதான் ஒரு கடைசி நிலையில் இருக்கிற சொர்க்கவாசிக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பிரமாண்டம். அப்படியானால் உயர்ந்த இடத்தை அடைகிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய இடத்தை அல்லாஹ் கொடுப்பான். இதுதான் சொர்க்கத்தினுடைய பிரமாண்டம். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அருமையானவர்களை, சொர்க்கம் சாதாரண, முதல்ல சொர்க்கத்துக்கு போறதுக்கு நம்ம ஆசைப்பட முன்னாடி சொர்க்கம்னா என்னன்னு அதனுடைய பிரமாண்டத்தை தெரிந்து கொள்வோம், சொர்க்கத்தினுடைய வர்ணனையை தெரிந்து கொள்வோம். இவ்வளவு பிரமாண்டமான கூலி அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறான். சொர்க்கத்துக்கு போயிட்டா உணவுகளுக்கு பஞ்சம் இல்லை. எப்படியான உணவை கொடுக்கிறான்? இன்னல் முத்தகீன ஃபீ ஸிலால் வ உயூன், அல்லாஹ் சொல்கிறான். முத்தகீன்களுக்கு சொர்க்கத்துல நிழல்கள் இருக்கிறது, உயூன் நீரோடைகள் இருக்கிறது, வ ஃபவாக்கிஹ மிம்மா யஷ்தஹூன், அவர் விரும்புகிற பல வர்க்கங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்றான், குலு வஷ்ரபு ஹனிஅம் பிமா குன்தும் தஅமலூன், நீங்க சாப்பிடுங்க பருகுங்க, சாப்பிடுங்க பருகுங்க, அவ்வளத்தையும் கொடுத்துட்டு சாப்பிடுங்க கிண்டலா சொல்லல, சாப்பிடுங்க பருகுங்க, ஹனி அன் ரொம்ப மிருதுவாக
ரொம்ப அழகாக ரொம்ப ரசித்து நீங்க உண்ணுங்க, பருகுங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகளை கண்ணியப்படுத்துகிறான். அருமையானவர்களை, உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் ஒரு 5 விஷயத்த ஆசைப்படுறான். ஆனா அந்த 5 விஷயம் கிடைக்கிறது இல்லை. 5 விஷயம் எல்லாரும் ஆசைப்படுறோம், எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஆசை இருக்குது. ஆனா கடைசி வரைக்கும் கிடைக்காது. நான் இப்ப ஒவ்வொன்னா கேட்கிறேன், நீங்க சொல்லுவீங்க ஆமா ஆசைப்படுறோம் பையங்க. கிடைச்சிட்டான்னு கேட்கிற, ஆமா இல்லைன்னு மட்டும் சொல்லு. முதல் விஷயம், ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல ரொம்ப நாளைக்கு வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறாங்களா? என்ன நீங்க ஆசைப்படுறீங்க தானே? எல்லாரும் ஆசை. சாத்தியமா? சத்தியமாக சாத்தியம் இல்லை. உலகத்துல நீண்ட நாள் மரணமே வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம், அப்படிதானே? பார்த்துட்டு மூத்தே வராம இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மூத்தே வரையில சந்தோஷம் தானே. உனக்கு மூத்தே இல்லப்பா அப்படின்ட்டா கைகால் போயிடும். மூத்தா போயிடும்னு தெரிஞ்ச இந்த அளவுக்கு இவ்வளவு ஆட்டம் போடுறோம். நீ நாளைக்கு இல்லப்பா, அடுத்த நிமிடம் உனக்கு நிச்சயம் இல்லை அப்படின்னால நம்முடைய நிலை எப்படி? அதை பத்தியே யோசிக்கல. நம்ம நீண்ட கால உலகத்துல வாழ்ற மாதிரி நம்முடைய பிரம்மாண்டங்கள் இருக்குது. அப்ப முதல் விஷயம், நம்ம நிரந்தரமா இந்த உலகத்துல வாழணும், மரணிக்கவே கூடாது என்று ஆசைப்படுகிறோம். அது நிறைவேறவில்லை. இல்லை, கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், நம்மள முன்னாடி எத்தனையோ பேர் மூத்தா போயிட்டாங்க. அப்போ எத்தனையோ சொந்தங்களை நம்ம இழந்திருக்கிறோம். கண்டிப்பா மரணம் இருக்கிறது. அப்ப அது இல்லை, ஒன்று. அடுத்து ரெண்டாவது, உலகத்துல நம்ம எல்லாரும் எப்பொழுது இளமையாகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறோம். உண்டா? எப்பவும் இளமையா இருக்கணும் அப்படி ஆசைப்படுறோமா இல்லையா? வயசானவங்கள்ட்ட கேட்டாலும் கூட கொஞ்சம் வெள்ளையா இருந்தா கருப்பு அடிச்சு அப்படியே இளமையாவே காட்டணும். அவன் தாடி நரைச்சிட்டுப்பா, ஏன் பவுடர் கருப்பை போட்டு அடிச்சு இன்னும் இளமையா யாரை ஏமாத்திட்டு இருக்க? காட்டிட்டு நரைச்சிட்டு முடிஞ்சு போச்சு, போலித்தனம் இதுக்கு. அப்போ மனுஷன் ஆசைப்படுறான், நான் இளம், அது கூடுமா கூட ரெண்டாவது விஷயம். அப்போ அவனுக்கு என்ன ஆசை? இளமையா என்றும் காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். கிடைச்சிச்சா? நீங்க பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இளமையா இருந்தீங்க. இப்படியே இருப்பேன்னு நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டு எண்ணத்திலாமோ கிருமியெல்லாம் தேய்ச்சி கீச்சு பார்த்தீங்க. கொஞ்ச நாள் அங்கிட்டு சுருக்கு விழுந்துருச்சு, முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம ஆசைப்பட்ட இளமை நீடிக்கவில்லை. ரெண்டாயிருச்சா? மூணாவது எப்பவும் நான் அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். பர்சனாலிட்டி எப்பவும் நான் ஜெமீலா இருக்கணும், அழகா இருக்கணும். அது நம்ம ஆண்களை விட பெண்கள் எப்பவும் அழகா இருக்கணும்னு ஆசைப்படும். அதுக்கு தான் துனியாவில் இருக்கிற அவ்வளவு கிரிமாத்துகளை வாங்கி மூஞ்சில அப்பிக்கிறாங்க. போட்ட பளபளன்னு சின்ன பிள்ளை மாதிரி தெரியும் அப்படிங்கிறது ஆசைப்படுறாங்க. அதனால நிறைய வயசானவங்க கூட மீச தாடி எல்லாம் தெரிஞ்சு அப்படியே வலுவல் தேய்ச்சி பார்த்துக்கிறான். ஒரு நாள் சேவ் பண்ணாட்டால் அவனுக்கு அங்கே அப்படி அரிக்கிற மாதிரி அப்படி தேய்ச்சிக்கிடுவான், எடுத்து வலுன்னு வச்சுக்கணும். அப்ப என்ன காரணம்? எப்பொழுதும் அழகா இருக்கணும், ஜமீல். எத்தனை சொன்ன? 3 சொல்லியிருக்கேன். சரி. 4வது, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். கிடைச்சிச்சா? கொஞ்சம் கிடைச்சாலும் திருப்தியே கிடைக்கலையா? நான் ஆசைப்பட்டேன் ஒரு பிரமாண்டமான வீடு கட்டணும், அதுல இன்னென்ன வசதியெல்லாம் இருக்கணும்னு. அதே மாதிரி வீடு கட்டியாச்சு, அதே மாதிரியான எல்லா வசதியும் செஞ்சாச்சு. அதுக்கு பிறகு எனக்கு மனசுல என்ன தோணுது? சார், இந்த டாய்லெட் இங்க இருந்தா நல்லா இருக்குமே ஆசைப்படுறோமா? அல்லது இது இப்படி இருந்தா, யாரோ ஒரு வீட்டுக்கு போயிருப்போம், பார்த்தா நீங்க நல்லா கட்டிக்கிடச்சா, அப்புறம் பார்ப்போம் நம்ம அது மாதிரி இன்னொரு வீடு கட்டுவோம். முடிஞ்சிச்சா? நினைத்தது அமையவே இல்லை. என்ன பண்ணாமோ நம்ம என்னென்ன ஆசைப்பட்டோமோ அதுக்கு ஏற்க மாதிரிதான் கிடைச்சு. அப்படியே கிடைச்சாலும் திருப்தியா இருக்க, ஏதோ ஒரு மாதிரியா கிடைச்சுப்போம். ஒருத்தன் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறான், ஒரு மாதிரியே கல்யாணத்தையும் முடிச்சுட்டான். முடிச்ச பிறகு அவனுக்கு ஒரு குறை, நினைச்ச மாதிரி பொண்ணு அமையலையே. சரி, நினைச்ச மாதிரி பொண்ணு அமைஞ்சிட்டாலும் அடுத்து எங்கேயோ பார்க்கறான், அவனுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு வாக்கிய இல்லையே. இப்படி வருது பார்த்தீங்களா? அப்போ நம்ம நினைச்சது கிடைக்கல.
எத்தனை சொல்லிட்டேன்? 4. எத்தனை சொல்றேன்னு? 5. 5வது நம்மளை பார்த்து எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு ஆசை. குறிப்பாக இளைஞர்கள் ஆசைப்படுறாங்களா இல்லையா? இளைஞர்கிட்ட கேட்கறது என்கிட்ட கேட்குறீங்களா? சரி, யோசிச்சு நாளைக்கு சொல்லுங்க. அப்போ நம்ம ஆசைப்படுறோம், ஏன்னா யாராவது அழகா இருக்கிறான்னு சொல்லட்டுமே. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். டவுசருக்குள்ள சட்டையை உள்ள விட்டுக்கறான், எப்படியோ ஸ்டைலான போய் பார்க்கறான். ஆனா யாரும் பார்த்து நம்மள அழகா இருக்கிறீங்கன்னு சொல்ல இல்லை. 5 விஷயம் யாக வச்சுக்கிட்டீங்களா? இந்த சொர்க்கத்துல இந்த 5 கிடைக்குது. இதுதான் சொர்க்கம். இந்த 5 சொல்லி முடிச்சுட்டா ஓரளவு சொர்க்கத்தினுடைய இது முடிஞ்சு போச்சு. 5மே சொர்க்கத்துல கிடைக்குது. நீங்க அந்த 5 ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இப்ப நான் சொல்லிக்கிட்டே வருவேன் ஹதீஸுகளை பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. மாஷா அல்லாஹ், அந்த 5 கிடைச்சு. அப்போ அந்த 5 கிடைக்கிற விஷயத்துல நமக்கு மோகம் வரணுமா? நம்ம நினைச்சிருக்கிற குறைஞ்சபட்சம் எல்லா மனுஷன்ட்டும் இந்த ஆசை இருக்கும். இந்த 5 ஆசை எல்லா மனுஷன்ட்டும் இருக்கும். இந்த 5 எந்த மனுஷன்ட்டும் இல்லைன்னு சொன்னா அவன் மனுஷனா இருக்க மாட்டான். எல்லாத்துட்டையும் ஆசை இருக்கும். இந்த 5 விஷயம் கண்டிப்பா இருக்கும். இந்த 5 விஷயம் இருக்கிற ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். 5 விஷயம் எல்லாரும் ஆசைப்படுறத உள்ள ஒரு மனுஷன் தான் உலகத்திலே இருக்கிறான். ஆனா அந்த 5 கிடைக்காதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா நீங்க அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தால், சொர்க்கத்தை மட்டும் லட்சியமாக நினைத்து வாழ்ந்தால், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறாம வாழ்ந்தால், மறுமையை நினைத்து வாழ்ந்தால், மரணத்தை பயந்து வாழ்ந்தால், ஆகிரத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற சொர்க்கத்துல இந்த 5ஐயும் பெற்றுக் கொள்ளலாம். இந்த 5ம் கிடைக்க போகுது. ஒன்று, முதல்ல என்ன? நீங்க தான் சொல்லணும். அதுக்குத்தான் நம்ம பதில் சொல்லணும். என்னது முதல்ல? என்னது? ரொம்ப நாள வாழணும், மூத்தாவே போகக்கூடாது. முதல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சொர்க்கத்துக்குள்ள போன உடனே அல்லாஹ் அந்த சொர்க்கவாசிகளை அழைத்து சொல்கிறான். யுனாதி முனாத், சொர்க்கவாசிகளே அப்படின்னு அழைக்கிறான். அழைச்சிட்டு சொல்றான், நீங்க இன்னலக்கும் அன் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா. முதல்ல சொர்க்கத்துக்கு போன உடனே ஒரு அழைப்பாளர் அழைத்து என்ன சொல்றாரு? சொர்க்கவாசிகளே, நீங்க எல்லாரும் நிரந்தரமாக இருப்பீங்க. ஃபலா தமூது அபதா, ஒரு காலம் உங்களுக்கு என்ன வராது? மரணம் என்பதே கிடையாது. மரணத்திற்கு மரணம் முடிஞ்சுது. மரணத்திற்கு மரணம், உங்களுக்கு மரணமே கிடையாது. நீங்க இதை உலகத்தில் ஆசைப்பட்டீங்கல்ல, ரொம்ப நாள் குறைஞ்சபட்சம் கொஞ்சம் சீக்கிரம் மூத்தா போக கூடாதுன்னு ஆசைப்பட்டோம். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, எப்படியும் மூத்தா போறோம்னு. ஆனா என்ன ஆசைப்பட்டோம்? கொஞ்சம் கூட நாளைக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது கூட சாத்தியமாக இல்லையே. சீக்கிரம் போயாச்சே. 30 வருஷம் கல்யாணம் முடிச்சு ஒரு 20-30 வருஷம் தான் வாழ்ந்த மாதிரி தெரியுது. பொசுக்குன்னு போயிடுச்சு, மூத்தா போயிட்டார். ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவர் மூத் ஆயிட்டு. நம்ம எவ்வளவு ஆசைப்படும், கொஞ்ச நாளைக்காவது இருக்க நினைச்சோம். ஆனா நீங்க அல்லாஹ்வுக்காண்டி வாழுங்க. சொர்க்கத்துக்குள்ள போன உடனே முதல் அறிவிப்பு, ஃபலா தமூது அபதன், ஒரு காலமும் உங்களுக்கு மரணம் என்பது கிடையாது. சொர்க்கத்துல உள்ளவங்க நிரந்தரமாக இருக்க போறீங்க. கிடைச்சிருச்சா ஒன்று? அடுத்தது என்ன ஆசைப்படுறீங்க? என்ன நீங்க சொன்னாதான் தலை ஓடும் பயம். 2, இளமையா இருக்கணும். என்றைக்குமே இளைஞர். அப்படி இவனும் பாக்குறான், 20 வயசு 25 வயசு அப்புறம் பார்த்தா அப்புறம் கிழவன மாதிரி காட்டி போடும். சும்மா இருந்தாலும் தலை காட்டி கொடுத்துரு, கொஞ்சம் இருந்தா தாடி காட்டி கொடுத்துரு. அதை முடியலன்னா ருக்குக்கு போயிட்டு சுஜூதுக்கு எந்திக்கு போய் தெரிஞ்சு போயிடும். காலு வலி வந்துருச்சுல, கிழவன்ட்டு காட்டி கொடுத்துட்டுல. ஆனா நம்ம ஆசைப்பட்டோம் ரொம்ப நாள் இளைஞரா இருக்கணும். இப்ப இளைஞரா இருக்கிறீங்களே, நீங்களும் உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், நாங்களும் உங்களை மாதிரி இளைஞரா தான் இருந்தோம். அப்படிதான் இப்ப சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு நாளைக்கு நீங்களும் எங்க மாதிரி ஆகுவீங்க. இது சாபம் இல்லை, இதுதான் உண்மை. ஆனா நீங்க சொர்க்கம் போயிட்டீங்கன்னு வைங்க, அறிவிக்கப்படுது, ஓ இன்னலக்கும் அந்த சுப்பு ஃபலா தஹரமு அபதா. அருமையான சொர்க்கவாசிகளே, 2வது அறிவிப்பு, நீங்க சொர்க்கத்துல எல்லாரும் இளமையா இருப்பீங்க. ஒருத்தர் 100 வயசு 120 வயசு வாழ்ந்து கிழவனா மூத்த போயிட்டார்.
அவர் சொர்க்கவாசியா இருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு நுழைகிற பொழுது அவர்களுடைய வயது 30 அல்லது 33 என்கிற இளமை பருவத்தில உள்ள போவான். எண்ணத்தை நீங்க இங்க தாடிக்கு மறைச்சு கரைச்சி வச்சாலும் கூட ஒரு நாள் டை அடிக்காட்ட எங்கிட்ட அப்படியே வெளுத்து தெரிஞ்சிடும், முடிஞ்சிச்சு. இல்லைன்னா உங்க முகம் காட்டி கொடுக்குது இல்ல. ஆனா அங்க சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா முதல் அறிவிப்பு இளமையாகவே நீங்க போவீங்க, ஒரு காலமும் முதுமை அடைய மாட்டீங்க. பாருங்க, இளமையா இருப்பீங்க ஒன்று, அடுத்து என்னதான் முதுமையே அடைய மாட்டீங்க. எப்பவும் நீங்க அங்க ஜவான் தான், நீங்க எப்பவுமே ஒரு இளமையாகவே இருப்பீங்க. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாரு. இது சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கிற. எத்தனையாச்சு? 2 ஆயிடுச்சு. 3வது என்ன சொன்னோம்? அழகா இருக்கும். எப்ப சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சொர்க்கவாசிகள் 33 வயசு எப்படி இருப்பாங்க தெரியுமா? அப்படியே வலுவலுன்னு இருப்பாங்க. இங்க வலுவலுன்னு இருக்கிறத பார்க்காத, இங்க தாடியை விடு. சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா தாடி மீசை இல்லாம அப்படியே முழுன்னு அப்படியே சைனிங்கா இருக்கும். கிரீம் எல்லாம் ஒன்றும் போட தேவையில்லை, எந்த பவுடர் கவுடர்லாம் ஒன்றும் போக தேவையில்லை. இது போட்டுட்டு அப்படி தேய்ச்சி கீச்செல்லாம் பார்க்க தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. அல்லாஹ் யதார்த்தமாவே ஆக்கிற சொர்க்கவாசி. அல்லாஹ் அக்பர். 33 வயசு இளைஞராக, அப்புறம் அழகு மிக்கவரா ஆக்கிறார். முடிஞ்சிச்சா? அடுத்தது வேற என்ன? எதை நினைத்தாலும் கிடைக்கும். நினைக்கிறது நீங்க ஒண்ணும் இல்லை, அப்படி நினைத்தது மட்டுமல்ல, நினைக்காததும் கிடைக்குமா? நீ நினைக்கத்தான் செய்யணும். நல்ல ஒரு அழகான ஆப்பிள் சாப்பிடணுமே, நீ அப்படின்னு ஆரம்பிக்கல, சொல்ல கடையில ஆப்பிள் வந்துடும். ஆப்பிள சாப்பிட்டாச்சா? இப்போ அடுத்தது பார்க்கும்போது ஆப்பிள் மாதிரி இருக்கும். நம்ம இங்க உலகத்துல பார்த்த மாதிரி காஷ்மீர் ஆப்பிள் அப்படி இப்படிலாம் சொல்றோம்ல, அதே மாதிரி ஆப்பிள் மாதிரி இருக்கும். ஆனா சாப்பிட்டா ஆப்பிள் டேஸ்ட்டை விட ரொம்ப இதை விட அருமையான டேஸ்ட். பார்க்கிற பொழுது அதே மாதிரி இருக்கும், அதை விட மிகவும் அருமையான சுவையுடன் இருக்குமா. நீ நினைத்தால் போதும், அப்படியே நீங்க அப்படி ஃப்ரெஷ்ஷா அப்படி பிடிச்சி சாப்பிடும். நீங்க என்ன செய்யக்கூடாது? பிறக்கிறதுக்கு கூட கஷ்டப்படக்கூடாது. அல்லாஹ் சொர்க்கம் எவ்வளவு அல்லாஹ் சிறப்பாக்கி கொடுக்குறான் சொர்க்கவாசி. நீங்க இப்ப கையை தூக்கி தானே பறிக்கிறதா இருந்து. அதனால கிளைகள் அப்படி உங்களுக்கு சாஞ்சி வருமா. எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். 10 நிமிஷம் இருக்கு, அதுக்கெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கும். அதனால அந்த வசனங்களை சொல்லல, அப்படியே தமிழை மட்டும் சொல்லிட்டு போறேன். அப்படியே கிளை ஆப்பிள் அப்படின்னு நினைச்சா போதும், அப்படியே உங்க வாய்க்கிட்ட வந்துடும். ஏன் தெரியுமா? நீங்க பறிக்கிறதுக்கு கூட கஷ்டப்படக்கூடாது. அல்லாஹ் நினைச்சது மட்டுமல்ல, நினைக்காததும். நல்ல ஒரு ஹனீது சாப்பிடும், ஒரு நல்ல இளங்கன்று சாப்பிடணும், நல்ல பொரிச்சாதான் சாப்பிடணும். சொல்றோம்ல இன்னைக்கு உலகத்துல என்ன மாதிரியான உணவு, அதையெல்லாம் தாண்டிய உணவு அப்படின்னு நினைங்க, உங்களுக்கு முன்னாடி வந்துடும். இவ்வளவு நினைத்ததும் கிடைக்கிறது, நினைக்காததும் கிடைக்கிறது. அல்லாஹ் கொடுக்குறான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிக்கு கொடுக்குறான். அடுத்தது என்ன சொல்லணும்? முடிஞ்சிச்சா? 5 முடிஞ்சிச்சா? அது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு இளைஞர்கிட்ட கேளுங்க, ஏன்பா இவ்வளவு நீ ஸ்டைலா போற? யாராவது என்ன அழகா இருக்கிறான்னு சொல்லணும்னு ஆசைப்படுறோம், படுறீங்களா? ஒரு இளைஞர் கேளுங்க, யாருமே என்ன அழகா இருக்கிறான்னு சொல்ல மாட்டேங்கிறார். என் மனைவியும் சொல்ல மாட்டேங்கிறார். யாருக்கும் அப்படி கவலை இருக்குதா? இருக்கு. அதெல்லாம் இங்க இதுல சொல்ல முடியுமாங்க? கேமராக்கு முன்னாடி இருக்கும். ஆனா உங்களுக்கு சொர்க்கத்துல அப்படி சொல்றாங்க. சொர்க்கத்துல ஒரு கடை வீதி இருக்குமா, பெரிய பஜார். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், இன்ன ஃபில் ஜன்னத்தில சூக்கன், சொர்க்கத்துல ஒரு கடை வீதி இருக்கிறது, பஜார், மார்க்கெட். யதூனஹா குல்ல ஜும்ஆ, வாரம் ஜும்மாவுக்கு வெள்ளிக்கிழமை அந்த கடை வீதிக்கு போயிடணும். ஹதீஸ்ல ஒரு ஜும்மான்னு வருது. அப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஜும்மா அன்னைக்கு கடை வீதிக்கு எல்லாரும் சொர்க்கவாசியெல்லாம் போயிடுவாங்க. எல்லா சொர்க்கவாசியும் அங்கதான் சந்திப்பாங்க. சொர்க்கத்துல பல படித்தரம் இருக்குல்ல,
ஷஹீதா இருப்பார், நம்ம சொந்தத்துல யாராவது ஷஹீதா இருப்பார், நம்முடைய சொந்தத்துல நல்ல இபாதத் செஞ்சவர் இருப்பார், அவருக்கு உயர்ந்த சொர்க்கம். கொஞ்சம் இபாதத் செஞ்சவருக்கு அதுக்கு அடுத்த ஒரு மீடியமான சொர்க்கம். சொர்க்கத்துல பல அந்தஸ்து பெரும் மாளிகைகளை பெற்றவர் இருப்பார். இப்படி சொர்க்கத்துல எல்லாரும் அங்கங்க அவங்கவுங்க இடங்கள்ல செட்டில் ஆயிருப்பாங்க. எல்லாரும் எங்க சந்திப்பாங்க? அந்த பஜார்ல சந்திப்பாங்க. சந்திச்ச உடனே தான் பாப்பா மச்சான் எப்போ எங்க இருக்கிறான் இவர் கேட்பார். இவர் சொர்க்கவாசி, அவரும் சொர்க்கவாசி. இவருடைய மச்சான் வச்சுக்கிறவங்கள ஒரு பேச்சுக்கு. அப்பதான் மச்சான எங்க பாக்குறாரு? மச்சான எங்க பாக்குறாரு? கடை பஜார்ல கேட்கிறான், மச்சான் எங்க இருந்தோம்? அவர் சொன்ன சொர்க்கத்துல ஆளால இருக்கிறான் அப்படின்னு. உயர்ந்த சொர்க்கத்துல இருக்கு. நீங்க நான் அதுக்கு கீழே லெப்ட் அப்படியா அங்கேயா இருக்கிறீங்க பாருங்க. சொர்க்கத்துல அவ்வளவு பேருடைய சந்திப்பும் அந்த பஜார்ல நடக்குது. அப்படியான ஒரு பஜார். அங்கதான் பார்ப்பார், அண்ணனை பார்ப்பாரு, தம்பியை பார்ப்பாரு, மச்சானை பார்ப்பாரு, லாத்தாவை பார்ப்பாரு, காக்காவை பார்ப்பாரு, எல்லாத்தையும் அங்க பாத்துக்கலாம். அங்க அப்படியான சந்திப்பு. சரி, பஜாருக்கு வந்தாச்சுல. பஜாருக்கு வந்துட்டு இப்ப திரும்ப வீட்டுக்கு போகணும். ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பஜாருக்கு வரும்போது நல்லா ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு ஒரு பஜார் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவோம்? எப்படி வருவோம்? நல்ல டயர்டாக பண்ணல, சட்டையெல்லாம் அப்படி ஆயிரும். அதாவது இந்த மாதிரி ஏரியாக்களில் போகும்போது அந்த ஹார்பாருடைய இதெல்லாம் அடிச்சு ஒரு மாதிரி கருப்பா ஏதோ போகும்போது கொஞ்சம் கூடுதல் நீட்டாக போயிருப்போம். வரும்போது கொஞ்சம் கசங்கி போய் வருவோம். வீட்டில் இருந்தாங்க கொஞ்சம் கசங்கி போயிருக்கு, மூஞ்ச கீஞ்ச கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன நடக்குது பாருங்க. இவர் பஜாரில் நின்றுட்டு எல்லாத்தையும் சந்திச்சு, மச்சா மாமா எல்லாரும் சொர்க்கவாசிகள், குடும்பமே சொர்க்கம், எல்லாம் ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. அது எல்லாத்தையும் அங்கே சந்திச்சு அந்த சந்தோஷத்துக்கு பிறகு தன்னுடைய இருப்பிடத்துக்கு தங்களுடைய இடங்களுக்கு போறதுக்காக வேண்டி தயாரா இருக்கும்போது ஒரு காற்று ஒன்று அடிக்குமா. ஒரு காற்று. அந்த காற்று அடிச்ச உடனே நமக்கு இப்ப அதே மாதிரி ஒரு காத்து அடிக்குன்னு வைங்க, நல்ல இங்கெல்லாம் போட்டு கிருமியெல்லாம் தேய்ச்சிட்டு போயிருப்பான். காத்து அடிச்சு அப்புறம் தேய்ச்சி பாருங்க, அப்படி கருப்பா இருக்கும். அடிச்ச காத்துல அவ்வளவு குப்பையும் ஒட்டிக்கிடுச்சு. அங்கேயும் சொர்க்க பஜார்லயும் காத்து அடிக்கும். காத்து அடிச்ச உடனே என்ன நடக்கும் தெரியுமா? அவரு தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிடுவாரு. போன உடனே இவருக்குள்ள ஹூரியின் பெண்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க சொல்லுவாங்களாம், அப்படிமா, என்ன அழகா இருக்கிறீங்க, பேர் அழகு உடையவங்களா இருக்க. முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். நான் ஹதீஸை தான் தமிழ் பண்ணி சொல்றேன், என் சொந்த கருத்தை எதையுமே சொல்ல இல்லை. நமக்கு சொல்லத்துக்கு மார்க்கத்தில் அனுமதியும் இல்லை. ஹதீஸை தான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறேன். அந்த மங்கை நம்மை பார்த்து சொல்கிறா, சொர்க்கத்துல நீங்க கடை வீதிக்கு போனீங்களா பஜார்ல, இங்க இருந்து போகும்போது அழகாத்தான் போனீங்க, நீங்க தான் இளமையா இருக்கிறீங்களா, எப்பவுமே இளமையில நீங்க போயிட்டீங்க. அங்க போன பிறகு அந்த கடைவீதி பஜார்ல அடித்த காற்று இன்னும் உங்களை இளமைப்படுத்தியது, அழகை கொடுத்தது. இந்த உலகத்துல யாராவது என்னை அழகா இருக்கிறான்னு சொல்லணும்னு ஆசைப்பட்ட இளைஞர்களே, அதுக்காக வேண்டி உங்களையே மாற்றி மார்க்கத்தையும் புறக்கணித்து அசிங்கமாக உங்களை மார்க்கத்தில் கேவலப்படுகிற மாதிரி நடந்து கொண்டவர்களாக இருந்தா அந்த வாய்ப்பு சொர்க்கத்துல கிடைக்காது. நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி ரசூலுக்காக வேண்டி வாழ்ந்து பாருங்க. அதனால உங்களை யாரும் உங்களை அழகா இருக்கிறான்னு துனியால சொல்லாட்டாலும் பரவாயில்லை, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழுது பாருங்க. சொர்க்கத்துல உங்களை நல்ல பெண்கள், ஹூரிலின் பெண்கள் உங்களை பார்த்து சொல்றாங்க, கது இஸ்தாது ஹுஸ்னன் வ ஜமாலா. ஹுஸ்னு ஜமால். ஹுஸ்ன் என்றால் அழகு, ஜமால் என்றால் அழகு. அப்போ அழகுன்னு இல்ல, அழகோ அழகு அப்படிங்கிறார். என்ன அழகா இருக்கிறீங்க, எவ்வளவு அழகா இருக்கிறீங்க. அல்லாஹு அக்பர். இது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இது அனைத்தும் சொர்க்கத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். இதாங்க சொர்க்கம். இந்த சொர்க்கத்துக்கு நாம் என்ன தயார் பண்ணி வச்சிருக்கோம் அதை பாருங்க. இந்த நினைக்கிறேன், இந்த இது மட்டும் போதுன்னு நினைக்கிறேன். நிறைய சொர்க்கத்தை பற்றி இருக்குது. அப்போ சொர்க்கத்துல அடுத்து ஒரு பாக்கியத்தை இருக்கு, அதோட முடிச்சுக்கிறோம். அப்ப இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில். இந்த 5 கிடைச்சிருச்சா? இந்த துனியாவுல கிடைக்க இல்லைன்னு நினைச்சது, அது கிடைக்கிறதுக்கு துனியாவுல பாடுபடாதீங்க, ஆகிரத்துக்காக வேண்டி வாழுங்க. அல்லாஹ் சொர்க்கத்துல கொடுத்துட்றோம். நிரந்தரமான வாழ்வு, சொர்க்க வாழ்வு, மரணமே இல்லாத வாழ்வு, இளமை பருவமான வாழ்வு, முதுமை என்பதே கிடையாது, நோய் வரக்கூடாதுன்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். அவ்வளவு பேருக்கு நோய் இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்தியாவில பிறந்த அத்துணை பேர்களும் கண்டிப்பா நோயை சந்திச்சு ஆகணும். அவ்வளவு ஒரு
பாக்கியம் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நோய், ஏதாவது ஒரு நோய் இருக்கும். நோயே வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம். ஆனா அங்க சொர்க்கத்துக்குள்ள போனோம்னு அல்லாஹ் சொல்வானா, முதல்ல அல்லாஹ்வுடைய அழைப்பின் பேர்ல மலக்கு சொல்வாங்களாம், நீங்க யாருமே இனிமேல் ஆரோக்கியம் கெட்டவர்களாக நோய் உடையவர்களாக ஆகவே மாட்டீர்கள், எப்பொழுதும் ஆரோக்கியம் உங்களுக்கு வேண்டாம். 6வது வச்சுக்கிறங்க, நம்ம எல்லாரும் அல்லாஹ் எனக்கு நோயே வராம, நோயிலிருந்து துவா கேட்கிறோம்ல, ஆசைப்படுறோம்ல, ஆனாலும் கூட குத்தி பார்த்தோன்னே சொல்றான் சுகர் இருக்குதுங்கிறான். முடிஞ்சிச்சு. எல்லாரும் பிறக்கிற பிள்ளை சுகரோட பிறகு உள்ள வயிற்றுல இருக்கும்போது டாக்டர்கிட்ட போனோன்னே சொல்றாங்க, குழந்தைக்கு பிறக்கவே இல்லை, அது எங்க இருக்குது, வயிற்றுக்குள்ள இருக்குது, பிள்ளைக்கு சுகர் இருக்குங்கிறான். சொல்றானா இல்லையா? மருத்துவத்துக்கு மரணாவா சொன்னேன், உண்மைதானே? உள்ள இருக்குது போதே சுகர்ன்ட்டான். நோயை சுமந்துக்கிட்டே இருந்து அது வெளியே வரும்போது புஷ்குன்னு வரும்போது அது நோய், அதுக்கு சுகர் இருக்கு. தாய்க்கும் சுகர் வந்துருச்சுல. நீ எந்த நோய் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு இருக்கிறோம், நீ அல்லாஹ்வுக்காக வேண்டி உலகத்துல வாழு, மறுமைக்காக வேண்டி சேர்த்து வை, இபாதத்துல ஈடுபடுங்க, ஹலாலா சம்பாதிங்க, மார்க்கப்பற்றோடு வாழுங்க, நல்லவைகளுக்கு அள்ளி கொடுங்க. குல்லியாத் பனாத் வந்திருக்கிறாங்க, பெரிய சிறப்பான பணிகளை உஸ்தாது சொன்னாங்க. எங்களுக்கு பழக்கமான ஒரு ஆயிஷா சித்திகா காயல்பட்டினம் இஸ்லாமிய கல்லூரிக்கு அந்த மதரசால இருந்து குல்லியா பனாத்துல இருந்து வந்தாங்க. மாஷா அல்லாஹ், நல்ல அழகான ஒரு சிறப்பான பணிகளை செஞ்சு, அதுவும் குறிப்பாக அங்கு பயின்று வெளியில வரக்கூடியவங்க சிறந்த ஆலிம்களாக, ஆலிமாத்துகளாக, ஹாஃபிதாத்துகளாக வர்றாங்க. அதுல நிறைய பிள்ளைகளுக்கு பணம் கட்ட முடியாட்டாலும் அதை அவர்களே கட்டி அதற்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. எவ்வளவு செலவினங்கள்லாம் வருதுன்னு குறிப்பிட்டாங்க. கொடுங்க, அல்லாஹ்வுக்காக அள்ளி கொடுங்க. இவைகள்லாம் மறுமைக்கு நமக்கு சேமிப்பு, சொர்க்கத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதெல்லாம் அல்லாஹ் சொல்றான், சொர்க்கம் யாருக்கு தயார்? முத்தகீன்களுக்கு. முத்தகீன்டா யாரு தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிக். முத்தகீனுக்கு அல்லாஹ் விளக்கம் கொடுக்குறான். முத்தகீன்டா யாரு தெரியுமா? முத்தகீனுக்கு தான் இந்த சொர்க்கத்தை, பிரம்மாண்ட சொர்க்கத்தை அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். எந்த கண்ணும் கட்டிடாத, எந்த காதும் கட்டிடாத, எந்த மனிதனின் உள்ளத்தில் கற்பனை கூட பண்ணிட முடியாத அத்துணை இன்பங்கள் கொட்டி கிடக்கிற ஒரு இடம்தான் சொர்க்கம். அந்த சொர்க்கம் யாருக்கு தயார் தெரியுமா? முத்தகீன், இறையச்சம் உடையவர். அந்த இறையச்சம் உடையவர் யார்? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஇ வ தர்ரா. ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டான், சர்ரா பர்ரா. அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதும் சரி, வறுமையில இருக்கும் போதும் சரி, அவர்கள் தானம் செய்வார்கள். நம்ம குள்ளியாக்கு பணத்துக்கு கொடுக்குற அளவுக்கு என்ன நம்ம பணக்காரனா இருக்கிறோம்? இல்ல, நீ வறுமையா இருக்கும் போதும் கொடுங்கிறான். அவன் தான் முத்தகீன், அவனுக்கு தான் சொர்க்கம் தயார். அப்ப இந்த சொர்க்கத்தை அடைகிறது லேசுக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கத்தை எல்லாம் லேசா போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்லையில கேட்கிறான், அப்ப ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு லேசா போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? கடந்த கால உம்மத்துகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாக, இரண்டாக ரம்பத்தை கொண்டு அறுக்கப்பட்டு இரண்டாக பிளக்கப்பட்டார்கள். அவ்வளவு கஷ்டத்தை இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார். அப்படியெல்லாம் தியாகம் செய்துதான் சொர்க்கத்தை அடைந்திருக்கிறாங்க. நீங்க லேசுக்குள்ள எந்த வேலையும் செய்யாம சொர்க்கத்தை அடையலாம், நான் முஸ்லீமிட வாப்பா அம்மாவுக்கு பிறந்துட்டான் சொர்க்கத்துக்கு போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டப்படுது. சரி, கடைசியாக சொர்க்கத்துல கிடைக்கிற அழிக்க முடியாத ஒரு இன்பம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எல்லா சிறப்பையும் கொடுத்த உடனே அல்லாஹ் கேட்கிறானா, சொர்க்கவாசிய உள்ள சொர்க்கத்துக்குள்ள இருக்கும்போது கேட்கிறானா. எப்படி கேட்கிறான்? நீங்க உங்களுக்கு இன்னும் ஏதாவது செய்யட்டுமா அப்படின்னு கேட்கிறான். ஓமா லனா லா நர்லா வகது ஐத்தனா மாலம் துஅதி அஹதம் மின் ஹல்கிக்க. ரப்புல் ஆலமீன் கேட்கிறான் சொர்க்கவாசிகளை பார்த்து, நான் உங்களுக்கு தந்த இன்பங்கள் போதுமா, பொருந்திக்கிட்டீங்களா, இன்னும் எதுவும் தரவா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். கேட்கும்போது அவர் சொல்றாரு, அந்த சொர்க்கவாசி சொல்ற, அல்லாவே எங்களுக்கு எவ்வளவோ அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறாயே, எங்களுக்கு எவ்வளவோ சிறப்புகளை சொர்க்கத்துல தந்துட்டியே, இதுக்கு பிறகு என்ன குறை இருக்கிற எல்லாமே தந்துட்டியே அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே, அல்லாஹ் கிட்ட அந்த சொர்க்கவாசி சொன்ன உடனே அல்லாஹ் அவனுடைய திரையை நீக்குவான். இப்ப நான் என்ன கிடைக்க போகுது? முலாக்காத், அல்லாஹ்வோட முலாக்காத் கிடைக்க போகுது, அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்க போகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி.
நோம்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள். ஒரு மகிழ்ச்சி ஐந்த ஃபித்ரிஹி, நோன்பு திறக்கிற பொழுது. இன்னொரு மகிழ்ச்சி இந்த லிகாஇ ரப்பிஹி, அல்லாஹ்வை முலாகாத் செய்கிற பொழுது, அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது. அல்லாஹு அக்பர். ரூயத்துல்லா, அல்லாஹ்வை பார்க்கிற ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுக்க போறோம். நம்மளை படைத்த ரப்பை பார்க்க போறோம். பெத்த தாயை ஒரு அடியான் பார்க்க, ஒரு மனுஷன் பெத்த தாயை பார்க்கலன்னு வைங்க, அம்மா பெத்துட்டு எங்கேயோ போயிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. பல வருஷத்துக்கு பிறகு ஒரு தாயை அந்த புள்ள சந்திக்கணும், எவ்வளவு சந்தோஷப்படுவார். என்ன பெத்த தாயை சந்திக்க போறோம்னா எவ்வளவு அவர் இன்பப்படுவார். இது பெத்தவை இல்ல, படைத்தவனை சந்திக்க போகிறோம். அந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய, அல்லாஹ்வுடைய முலாக்காத் எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய லிகா கிடைக்கிறதுனா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சொர்க்கத்துல கொடுக்க போகிறான். அதற்குத்தான் இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உஜூஹு யௌமைஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. சில முகங்கள் இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்குது, நாதிரா, பிரகாசமா இருக்குது, பசுமையா இருக்குது, இனிமையா இருக்குது, அழகா இருக்குது சில முகங்கள். ஏன் தெரியுமா? இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹ்வை பார்த்ததால். உஜூஹு யௌமைஇதின் பாசிரா, சில முகங்கள் இருக்கிறது இருளடைந்து போயிருக்கிறது, தூசி அடைந்த முகங்களாக இருக்கிறது. காரணம், அவர்கள் நரகத்துக்கு போகிற முகங்கள். அல்லாஹ்வை பார்க்கிற முகம்தான் நாதிரா, பசுமையா இருக்குது, இனிமையா இருக்கிறது. அந்த ஃபர்ஹ், அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லை. அந்த பாக்கியமும் சொர்க்கத்துல. இதுதான் சொர்க்கத்தினுடைய ஒரு சிறிய அளவு உண்டான அறிமுகம். எனவே அருமையானவர்களே, சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் இன்னும் முயற்சி செய்வோம். சொர்க்கத்துல கொஞ்ச நேரத்துல, அரை மணி நேரத்துல அனைத்தையும் சொல்லி முடியாது. அதற்கு இன்னொரு நாள் ஒரு பெரிய நேரம் எடுத்து இந்த தலைப்பு முழுவதும் நாம் கேட்கிற பொழுதுதான் அந்த இனிமையான சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நம்மை தயார் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முறையை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். எனவே அருமையானவர்களே, சொர்க்கத்தை பற்றி நல்ல அறிந்து கொள்ளுங்கள். அதை அடைவதற்கான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு விஷயத்தை தம்முறாண்டாங்க. நரகத்திலிருந்து உங்களை சிறிய பேரித்தம்பளத்தையாவது தர்மம் கொடுத்துட்டு நீங்க சொர்க்கத்தை அடைகிறதுக்கு பாருங்க. நரகத்திலிருந்து விடுதலை, சொர்க்கம் கிடைக்கிறது. அப்ப சொர்க்கம் அப்படின்னு ஒண்ணு வந்துட்டாலே அதை ஆசைப்படுற அவ்வளவு பேரும் தர்மம் செய்வதை இஸ்லாம் வலியுறுத்து. தர்மத்தின் மூலமாகத்தான் சொர்க்கத்தை பெறுவது. பெறக்கூடிய வழிகளில் பிரதான வழி அதுதான். எனவே அந்த வழியை நாம் பின்பற்றி சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை, எல்லாரும் சொர்க்கத்துல ஓரசாரத்துல ஒரு இடம் வேணும்னு கேட்டுறாரு. யாராவது நம்ம கேட்போம்ல, எனக்கு ஒரு சின்ன ஓரத்துல ஒரு இடம், மனுஷன் கேட்க அப்படிதாங்க. இப்ப நம்ம இங்க வந்திருக்கிறோம் இந்த ஊருக்கு, இப்ப நான் இங்க படுக்கணும், இடம் வேணும். நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட, எங்க உங்க வீட்டுல ஓரத்துல ஒரு இடம் தாங்க, அப்படித்தானே கேட்க முடியும். நம்ம என்ன செய்ய முடியாது, அவங்க வீட்டுல போய் எனக்கு உங்க பெட்ரூம்ல, மாஸ்டர் பெட்ரூம்ல எனக்கு இடம் தாங்கன்னு கேட்க முடியுமா? என்னடா நீ கேள்வியே சரியில்லையே. அப்ப என்ன சொல்லுவோம், பரவாயில்லைங்க, ஓடையில ஒரு இடம் தந்தாலும் சரி, ஓரத்துல ஒரு இடம் இருந்தாலும் படுத்துட்டு போயிடுறேன். இது மனுஷன் அப்படிதான் கேட்கணுமா? சொர்க்கத்துல எப்படி கேட்க கூடாதான்? அல்லாஹ்வே சொர்க்கத்துல ஓரம் சாரத்துல ஒரு இடத்தை தான் இல்லை, எதை கேட்கணுமா? சொர்க்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் கேளுங்க. உயர்ந்த சொர்க்கத்தை வேணும்னு கேளுங்க. அல்லது ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் எங்களை அமரச் செய்வாயா? சஹாபாக்கள் அப்படித்தானே கேட்டாங்க. இப்படியான ஒரு முயற்சியை நாம் ஒவ்வொருவரும் எடுப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் நோக்கிற நோன்பு, நாம் செய்கிற இபாதத்தின் பொருட்டால் வசீலா வைத்து கேட்போம். சொர்க்கத்துல கண்மணி நாயகத்தோடு நாம் அனைவர்களும் கொத்து கொத்தாக குடும்பமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் தருவானாக. கண்மணி நாயகத்தினுடைய முபாரக்கான கரத்தால் ஹவுதுல் கௌசர் என்கிற திராகத்திலிருந்து தண்ணீரை வாங்கி குடிக்கிற நசீபை நம்முடைய அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் தருவானாக. சொர்க்கத்துல உன்னதமான இடத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் உலக முஸ்லிம்கள் அத்தனை பேர்கள் கொடுப்பானாங்க. அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.